ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2017 அந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டே 18 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கான டே 19க்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மா வரிசை கொடுத்துருக்காங்க. அதாவது மாமா, மீமி, மூமு, மேமே, மை அந்த மாதிரி வரிசையில் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? மா வரும். அப்போ மனத்துயர். அதுக்கப்புறம் மீ வரும். மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். இப்படி தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடித்தழி கோல் ஓச்சும் எவ்வகை அளபடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஈ வந்திருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது வந்து ஷார்ட்கட் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? செய்யுளிசை இல்லைனா இசை நிறை அளபடை வரும். ரெண்டாவது இன்னிசை அளபடை வரும். மூணாவது வந்து சொல்லிசை அளபடை வரும். அந்த செய்யுளிசை அளபடைக்கு பார்த்திங்கன்னா ஆளை வரக்கூடியது. ஓகேங்களா, ஆளை வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யுளிசை அளபடை இல்லைனா இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். அதே இன்னிசை அளபடைக்கு பார்க்கும்போது ஊ வரணும். அதாவது கெடுப்பதும் அங்கே ஊ வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இன்னிசை அளபடை. அதே ஈ வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லிசை அளபடையில் வரும். அப்போ இங்கே ஈ வந்திருக்கிறதுனால, அதாவது குடிதழி அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இது வந்து சொல்லிசை அளபடை. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவி, கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. அதாவது மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன வரும்? ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்கும், கருவி, கருத்தா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவி, கருத்தா அமைஞ்சிருக்கிறது வந்து மூன்றாம் வேற்றுமையில் தான். அடுத்து பார்த்திங்கன்னா திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு திணைக்கான ஊர் பெயர். குறிஞ்சி அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிறுகுடி. அதுக்கான ஊர் பெயர் வந்து குறிஞ்சிக்கு வந்து சிறுகுடி. அதே மாதிரி முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடிச்சேரி. மருதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரூர், மூதூர். நெய்தலுக்கு வந்து பட்டினம், பாக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய முறை கேட்டாங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த வரிசை அதாவது சீர்களில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கூழைனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 1, 2, 3 ஒன்றி வந்துச்சு. அதாவது முதல் எழுத்தோ இல்லை 2வது எழுத்தோ, அது எதுகை மோனை கேட்குறத பொறுத்து. 1வது எழுத்து 2வது எழுத்து 2வது இது, அதாவது 1வது சீரு 2வது சீரு 3வது சீரு, இதில் 3 சீரும் வந்து பொருந்தி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூழைன்னு சொல்லுவோம். அதே வந்து மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 வரும். ஓகேங்களா. அதே கீழ்கதுவாய் அப்படின்றது வந்து 1, 2, 4 அந்த சீர்களில் வரும். முற்று அப்படின்றது எல்லாமே 1, 2, 3, 4 சீர்களுமே வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை. நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, டப்பிங் கொடுக்குறோம். அப்போ வந்து ஒளி அப்படின்றது வந்து சவுண்டு. அப்போ ஒளிச்சேர்க்கை. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை. டேரக்டர்னா நமக்கு தெரியும் இயக்குனர் தான் டேரக்டர் சொல்லுவோம். அப்போ டப்பிங் டைரக்டர்னா ஒளிச்சேர்க்கை இயக்குனர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல். அதாவது கடைசியில் வந்து ஐகாரம் வரணும். இப்போ வந்து வளையல் அப்படின்றதுன்னா வளை, ஐன்றது நடுவில் வருது. இப்போ வளையல் அப்படின்றது வந்து இடையில வரக்கூடிய ஐகாரம் குறைஞ்சு வரும். அதே 5 அப்படின்றது முதல்ல வரக்கூடியது. ஐகாரம் வந்து ஐன்றது முதல்ல வருது. இதே திண்ணைன்னு லாஸ்ட்டில் ஐ முடியுது இல்லைங்களா, அப்போ கடைசியில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது அப்படின்னா திண்ணை. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகை. இதுக்கான மரபு சொல் என்ன அப்படின்னா கூகை குழரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகை குழரும். அதே வந்து குயில் கூவும், கழுதை கத்தும், அதே மாதிரி வந்து மயில் அகவும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூகை அப்படின்றது கூகை குழரும். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் என்ன அப்படின்னா சிற்றுணா. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. 3 அடி சிற்றலையாய் பாடும் எது அப்படின்னா ஆசிரியப்பா. 3 அடி சிற்றலையாய் பாடக்கூடிய பா எது அப்படின்னா ஆசிரியப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ் வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து முழங்கும், இது கரெக்டு தான். பூனை அப்படின்றது சீரும்னு வரும். இங்கே வந்து கீச்சிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூனைன்றது சீரும், அப்போ இது தப்பு. இது வந்து பொருந்தாமல் இருக்குது. அதே மாதிரி புறா வந்து குணுகும், வண்டு முரளும், இது கரெக்டு தான். அப்போ 1, 3, 4 கரெக்டு, 2 மட்டும் தவறு. பூனை வந்து சீரும். அதை பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை என்னென்னா கலிங்கத்து பரணினா வந்து கலித்தாழிசை. கலிங்கத்து பரணினா தாழிசை அல்லது அதுவும் கலித்தாழிசை. ஓகேங்களா. எத்தனை கலித்தாழிசை இருக்கும் அப்படின்னா 599 தாழிசை கொண்டதான் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்து பார்த்திங்கன்னா கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார் அப்படின்னா வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் அவங்கன்றா பார்த்திங்கன்னா கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர். அடுத்து பார்த்திங்கன்னா உண்பது நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்வோ கும்மே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. 9 நாழி உடுப்பவை 2னாவே நமக்கு வந்து புறநானூறு ஞாபகம் வந்துடும்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். இது வந்து எந்த பாடலில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை அப்படின்றது வந்து 55 பாடல்களை வந்து 53 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பாடியவங்க யார் அப்படின்னா கபிலர். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 107. திருக்குறள் வந்து 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வருகை பருவம் என்பது என்ன அப்படின்னா, வருகை பருவம் அப்படின்றது வந்து குழந்தையுடைய 13வது திங்களில் நிகழக்கூடியது தான். அதாவது குழந்தைக்கு வந்து 13 மாதம் அப்படின்றது அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து வருகை பருவம். குழந்தையுடைய 13வது திங்களில் நிகழ்வது என்ன பருவம் அப்படின்னா வருகை பருவம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வருகை பருவம். அதை பாருங்கள், முன்னாடி இருக்க கொஷின் அப்படியே அதே இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே அப்படின்ட்டு எந்த பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வருகை பருவம். இது வந்து பிள்ளை தமிழில் வரக்கூடியது. ஒரு 10 பருவத்தில் வந்து இதில் வந்து வருகை பருவம் அப்படின்றது வந்து 13வது திங்களில் வரக்கூடியது. ஓகேங்களா. மொத்தம் வந்து 7 பருவம் வந்து பொதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. வருகை அப்படின்றது வந்து 6வது பருவத்தில் வரக்கூடியது. இதையும் கேட்பாங்க, எத்தனாவது பருவம் அப்படின்றது. ஓகேங்களா, 6வது பருவத்தில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உமரப்புலவருடைய காலம் எப்போ அப்படின்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. அதாவது குமரகுருபரம்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அப்போ குமரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலை எத்தனையாவது காதையாக இருக்குது அப்படின்னா 24வது. ஓகேங்களா, 24வது காதை தான் பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான பொருள் தர சொல்லியிருக்காங்க. ஆயம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோழியர் கூட்டம். இங்கே பார்த்துங்க, இங்கே மணிமேகலை பற்றி சொல்லியிருக்காங்க. அது அப்படியே அந்த மணிமேகலையிலேருந்தே அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆயம் அப்படின்றது என்னென்னா தோழியர் கூட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வ கவிஞர் என்றால் என்ன அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னா திவ்ய கவின்னு அர்த்தம். ஓகேங்களா, தெய்வ கவிஞர் அப்படின்னா திவ்ய கவி. திவ்ய கவின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நந்திவர்மன் உள்ள பாட்டுடை தலைவனாக இருந்திருப்பார் அப்படின்னா கலம்பகத்தில். அதாவது நந்தி கலம்பகளுடைய பாட்டுடை தலைவர் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன். அதுதான் இப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து உலா, அந்தாதி, கலம்பகம், பரணி அப்படின்னே கொடுத்து கேட்டாங்க. அப்போ நம்ம கலம்பகம் நமக்கு தெரியும், நந்தி கலம்பகம் அப்படின்றது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருந்தாத இணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், எண்குனா கரடி வரணும். இங்கே வந்து புலின்னு கொடுத்துருக்காங்க. உழுவை அப்படின்னா புலி வரும். அப்போ இது தப்பு. மறை அப்படின்னா மான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பொருந்தாத தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இழிந்த பிறப்பாய் விடும், பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும், ஏதம் படுபாக்கறிந்து, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். இந்த செல்வத்து பயனை ஈதல் அப்படின்றது மட்டும்தான் வந்து புறநானூரில் வரக்கூடியது. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா செல்வத்து பயனை ஈதல் அப்படின்றது புறநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். அதாவது இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு வந்து கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். அதாவது யார் மேலே வெறுப்பு வந்துச்சு அப்படின்னா அவங்களை பிடிச்சி கீரணும் போல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்றது இளங்கீரனார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சியில் ஓதியை வரக்கரைந்தீமே என பாடியவர் யார் அப்படின்னா ஓதலாந்தியார். ஓதலாந்தியார் எந்த திணைக்கு பாடுவார்? பாலைத்திணைக்கு பாடக்கூடியது. அதே கபிலர் வந்து குறிஞ்சி திணையை பற்றி பாடுவார். அதே வந்து முல்லை பற்றி பாடுறவர் வந்து பேயனார். மருத திணை பற்றி பாடியவர் வந்து ஓரம்போகியார். இதில் வந்து ஓதலாந்தியார் அப்படின்றவர் வந்து பாலைத்திணத்தில் பாடியவர். அதே மாதிரி நெய்தல் திணத்திற்கு வந்து அம்மோவனார் வந்து பாடியிருப்பார். இந்த வந்து வெஞ்சின அப்படின்னா நம்ம வெயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரக்கரை தீமை அப்படின்னா ஓதலாந்தியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டேஷ் மன்னன் வந்து யானைக்கச்சை மாந்தரஞ்ச் என்ன ஆவார் அப்படின்னா சேரமன்னன். சேரமன்னன் தான் பார்த்தீங்கன்னா சேரமன்னன் யானைக்கச்சை மாஞ்சரல் இரும்பொறை அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருப்பார் அவங்க. அதனால் இது சேரமன்னன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை என்ன அப்படின்னா மருதம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் மாற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒற்றைப்படை 1, 3, 5, 7 வந்துச்சுன்னா அது பாலைத்திணையில் வரக்கூடியது. அதே வந்து 2, 8, 12, 18 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது குறிஞ்சி திணையில் வரக்கூடியது. அகநானூற்றில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முல்லைக்கு பார்த்தோம் அப்படின்னா
4, 14, 24, 34 அப்படின்னு 4 நாளாக வரக்கூடியது. அதே வந்து மருதத்துக்கு பார்த்திங்கன்னா 6, 16, 26, 36 வரும். நெய்தலுக்கு வந்து 10, 20, 30 அந்த மாதிரி 10, 10 வரக்கூடியது. ஓகேங்களா. இப்போ வந்து 6, 16 அப்படின்றது மருத திணைக்கு வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லாந்துவானார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னா 33. அதாவது கலித்தொகையை தொகுத்தவர் தான் பார்த்திங்கன்னா நல்லாந்துவானார். அவர் வந்து நெய்தல் களியில் பார்த்திங்கன்னா அப்படின்னா 33 பாடல்களை பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வால்மீகின்னு வரும். வால்மீகி தான் பார்த்திங்கன்னா ஆதிக்கவி அப்படின்னு போற்றப்படக்கூடியவர். வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தான் வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்தை வந்து ஏற்றிருப்பார். அதுக்கு வந்து ராம அவதாரம் அப்படின்ட்டு இவர் பெயர் வச்சிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா தனையை என்பது வந்து யாரை குறிக்குது அப்படின்னா மகள். தனையை அப்படின்னா மகள் வரும். ஓகேங்களா. தனையை அப்படின்னா மகள். யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். இளங்கோவடிகளையும் கம்பரெல்லாம் பாராட்டியவர் வந்து யாருன்னா பாரதியார் சொல்கிறாங்க. மரக்கலம்னா என்னென்ன வரும்? அது மரக்கலம்னா அது கப்பல். அதில் பார்த்திங்கன்னா வங்கம், அம்பி, திமில் எல்லாமே வந்து கப்பலை குறிக்கூடியது, அதாவது மரக்கலத்தை குறிக்கூடியது தான். இந்த புணரி அப்படின்றது பார்த்திங்கன்னா கடலை குறிக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் வந்து பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அறவுரைக்கு, இது ரிப்பீட்டட் கொஷின். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இதை வந்து யாருன்னா மதுரை கூடலூர் கிழார் வந்து ஏற்றியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டோடைய புகழ்பெற்ற எழுத்தாளர். அடுத்தது தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதர். ஓகேங்க. அயோத்திதாசர் பண்டிதர் வந்து என்னென்னா 1907 வந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருப்பார். அப்போ தான் தொடங்கியிருப்பார். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது காத்தவராயன். அதே மாதிரி வந்து தென்னிந்தியாவுடைய சமூக சீர்திருத்தவாதி யாருனாலும் அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பார்த்திங்கன்னா உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள தென்தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். என்றுமுளை இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். என்றுமுள தென்தமிழ் அப்படின்னு கூறியவர் யாருன்னா கம்பர். அடுத்தது திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா மருதகாசி. இது ரிப்பீட்டட் கொஷின். திரைக்கவி திலகம் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து மருதகாசி. அடுத்து பார்த்திங்கன்னா வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது அப்படின்னா கோவையில் தான் பார்த்திங்கன்னா வானம்பாடி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாவலரேறு என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனார் தான் சொல்லுவோம். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனார். அடுத்து பார்த்திங்கன்னா சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சமுதாயம் என்னும் மரத்தினுடைய வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் தான் அம்பேத்கர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள காடுகளினுடைய அளவை குறிக்க எப்படி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8ல் 1 பங்கு. இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவு எவ்வளோ அப்படின்னா 8ல் 1 பங்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பு எங்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நிப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நிப்பிளில் எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிப்பூர் அப்படின்றது வந்து களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களினுடைய தொகுப்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அடுத்து பார்த்திங்கன்னா திராவிட என்னும் சொல்லை வந்து முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். திராவிட என்னும் சொல்லை வந்து முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். அதே வந்து திராவிடம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டால் குமரிலப்பட்டர் வருவார். பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தவர்னு கேட்டிருக்காங்க, அதனால கால்டுவெல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார். ஒருத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் அப்படின்னு பாடியவர் வள்ளலார். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா தென்றல், முல்லை, தமிழ்மலர் போன்ற இதழ்கள்லாம் வந்து இவர் வந்து பணியாற்றியிருப்பார். ஆனால் குயில் இதழ் வந்து இவர் நடத்தலை. குயில் இதழ் வந்து பார்த்திங்கன்னா பாரதாசனுடைய இதழ். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். இலக்கண நூல்களிலே வந்து மிக பழமையானது தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மாதனுபங்கி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது நாயனார், தேவர், முதற்பாவலர், மாதனுபங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்குது. இதில் மாதனுபங்கி அப்படின்றது வந்து திருவள்ளுவர் தான் அழைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு, இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அடவி மலை
அடவியும் மலையும், அடவினா என்னது காடு, காடும் மலையும் அப்படின்னு வரணும். அப்போ இது வந்து உம்மை தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா நடந்தோளும், தடந்தோளும் அப்படின்றது தட அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து உரிச்சொற்றொடர். இப்போ அடவி மலை யாரெல்லாம் அப்படின்றது உம்மை தொகை, தடந்தோளும் அப்படின்றது வந்து உரிச்சொற்றொடர். அடுத்து பார்த்து இளமை பெயர்களே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ மானுக்கு என்ன வரும்னா கன்று, மான் கன்று, பசு கன்று, யானை கன்று அப்படின்னு சொல்லுவோம். கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்க குருளை. ஓகேங்களா, சிங்கம் வந்து குருளை. அடுத்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லற்ற தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் காலையில் நாஷ்டான்றதே பிறமொழி சொல். அதே மாதிரி அனுமதி, இசைவுன்னு வரணும், அந்த இடத்துல அனுமதி வராது, அப்போ இது தப்பு. அதே மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்றது வாழ்த்து அப்படின்ற வரணும், அப்போ இது தப்பு. மீதி ஒன்று தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது அப்படின்றதா பிறமொழி சொல்லற்ற தொடர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான இலக்கண குறிப்பை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது மடக்கொடி அப்படின்றது அன்மொழி தொகை. மடக்கொடி ஆகியவள் வந்தாள் அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேங்களா, அப்போ மடக்கொடி அப்படின்றது அன்மொழி தொகையில் வரும். தேரா மன்னா அப்படின்றது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், மன்னா அப்படின்றது பெயர், அப்போது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வரும். செங்கோலன் அப்படின்றது செம்மை ப்ளஸ் கோலன் அப்படின்னு வரும், அப்போ பண்பு தொகை. செய்கொள்ளன் அப்படின்றது செய்கின்ற கொல்லன், செய்யும் கொல்லன், செய்த கொல்லன் அப்படின்னு வரும், அப்போ இது வினைத்தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. தெலுங்கு அப்படின்றது வந்து என்ன திராவிட மொழி அப்படின்னா, தெலுங்கு அப்படின்றது நடு திராவிட மொழி. தமிழ் அப்படின்றது வந்து தென் திராவிட மொழி. மால்தோ அப்படின்றது மால்தோ, குருக், பிராக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து வடமொழி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இயல்பாக புணருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொற்குடம் அப்படின்றது பொன் ப்ளஸ் குடம், அது வந்து திரிஞ்சி பொற்குடமாக மாறியிருக்கும். அதேமாதிரி வாழைப்பழம் அப்படின்றது தோன்றல் விதிப்படி இப்போ வந்து வந்திருக்கும். வாழை ப்ளஸ் பழம் அப்படின்றதுக்கும் அதில் வந்து இப்போ வந்து தோன்றல் வந்து வாழைப்பழம் வந்திருக்கும். பாசிலை அப்படின்றது பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு பிரித்து அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மை கெட்டு அதுக்கப்புறமா வந்து பாசிலை அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இந்த பொன் வளையல் அப்படின்றது தான் வந்து இயல்பாக புணர்ந்துருக்கு. பொன் ப்ளஸ் வளையல் பிரித்தோம் அப்படின்னா அப்படியே சேர்த்து அப்படியே பொன் வளையல் அப்படின்ட்டு இயல்பாக புணர்ந்துருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் அப்படின்னு விடையளிக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னா இனமொழி விடை. இனமொழி விடைனா என்னது, நம்ம ஆடுவையா அப்படின்னு கேட்டுறதுக்கு வந்து அதுக்கு இனமான வேற ஒன்று சொல்கிறது, நான் பாடுவேன் அப்படின்றது, அப்போ வந்து இது இனமொழி விடை. அடுத்து பார்த்திங்கன்னா கார் அறுத்தான் எவ்வகை ஆகு பெயர்னா, கார் அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்குது, அப்போ வந்து இது காலவாகு பெயர். ஓகேங்களா, கார் அறுத்தான் அப்படின்றது காலவாகு பெயர். பொருள் அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அரசன் வந்தான் வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்ட்டு அக்ரிணியை சொல்லக்கூடியதாக இருக்குது, அப்போ வந்து இது திணை வழு. ஓகேங்களா, கபிலன் பேசினான் வரணும், அப்போ வந்து ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இருக்குது, அப்போ அது வந்து பால் வழு. குயில்கள் கூவியன அப்படின்னு வரணும், அப்போ வந்து இப்போ எண் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குது, அப்போ இதில் வந்து எண் வழு இருக்குது. கமலா சிரித்தாய் அப்படின்றது கமலா சிரித்தாள் வரணும், இல்லைனா வந்து சிரித்தாய் அப்படின்னு படற்கை சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் இது வந்து கமலா சிரித்தாய் அப்படின்றது இடவழு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ் வரும் சொற்றொடர்கள் உரிச்சொற்றரை எழுதி சொல்லியிருக்காங்க. உரிச்சொற்றோட என்னென்னா அதாவது மா, கடி, சால, தவ, உரு, நனி இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் வந்து உரிச்சொற்று. அப்போ கடி அப்படின்றது வந்து உரிச்சொற்றோட, கடி முரசு அப்படின்றது. விரிகடல் அப்படின்றது வினை தொகையில் வரும். முகத்தாமரை அப்படின்றது வந்து எதில் வரும், ஓமை தொகையில் வரும், அதாவது உருவகத்தில் வரும். கரகமலம் அப்படின்றது வந்து ஓமை தொகையில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா எது அப்படின்னா ஃபரோடை வெண்பா. ஓகேவா, ஃபரோடை வெண்பா தான் வந்து 5 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் வரக்கூடியது பா. ஒருதலை காமம் அப்படின்றது கைக்கிளை, பொருந்தா காமம் அப்படின்றது வந்து பெருந்திணை. இப்போ ஒருதலை காமம் அப்படின்றது வந்து கைக்கிளை. அடுத்தது கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காலம் அப்படின்னா டிசம்பர் ஒரு மாதத்தை குறிக்குது இல்லையா, அப்போ அது காலம், அப்போ டிசம்பர் பூ பூத்தது அப்படின்றது வரும். இதே இந்தியா வென்றது அப்படின்றது இடவாகு பெயர். வெள்ளை அடித்தான் அப்படின்றது பண்பாகு பெயர். பொங்கல் உண்டான் அப்படின்றது தொழிலாகு பெயரில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கியிருப்பார் அப்படின்னா அப்துல் காதிர் மரக்கையார் என்று அழைக்கப்படக்கூடிய சீதகாதியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து இவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கியிருப்பார். அடுத்தது அபுல் காசிமுடைய அவர் இறந்த பிறகுமா அதுக்கப்புறமா அபுல் காசிமுடைய இது பண்ணி திரும்ப தொடங்கியிருப்பார். இவர் வந்து இவருடைய ஆசிரியர் பார்க்கும்போது கடிகை முத்துப்புலவர்.
அடுத்தது ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் தான் வந்து திருநாவுக்கரசர். பெரிய புராணத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஒன்றுகளாம் அப்படின்ற திருப்பதிகத்தை பாடி அதாவது அபுத்தி அடிகள் அவருடைய மகன் வந்து இறந்திருப்பாங்க. அவங்கள வந்து உயிர் பெற்றிருப்பார் திருநாவுக்கரசர் இந்த ஒன்றுகளாம் அப்படின்ற பாடலை பாடி திருப்பதிகத்தை பாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் உயிர் கடவுள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எது அப்படின்னா பெரிய புராணத்தை தான். அடுத்தது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை, இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்றது பரிபாடல். அடுத்து காயும் வெள்ளினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் யார் அப்படின்னா குகன். காயும் வெள்ளினன் கல்திரள் தோழினன் அப்படின்னு போற்றப்படுபவன் குகன். அடுத்தது மணநூல் என புகழப்பெற்றது எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் வந்து மணநூல் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் தான் வந்து குமரகுருபரர். அதனால தான் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் வந்து ஏற்றிருப்பார். மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை வந்து பரிசாக வாங்கியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். அடுத்து பார்த்திங்கன்னா 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடையும் மதுரை காஞ்சியும். நெடுஞ்செழியன் அதாவது பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடையும், அதிலே நெடுன்னு வந்துருச்சு, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரை காஞ்சி அப்படின்றது வந்து மதுரையை பற்றி சொல்லக்கூடியது. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க. அப்போ மதுரை காஞ்சி நெடுநல் வாடை அப்படின்றது நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியனை வந்து தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத தொடரை குறிப்பிட சொல்கிறாங்க. இதில் வந்து களம்பகம் அப்படின்றது 18 உறுப்புகளை கொண்டது. கரெக்டு தான். களம் ப்ளஸ் பகம் பிரிச்சுன்னா களம் வந்து 12, பகம் அப்படின்றது 6, ரெண்டும் சேர்த்துனா 18 உறுப்புகள் இருக்கும். பிள்ளைத்தமிழ் அப்படின்றது வந்து 10 பருவங்கள், இதுவும் வந்து சரிதான். அதேமாதிரி பரணி அப்படின்றது வந்து 599 வரணும், இங்கே 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 599 தாழிசைகளை கொண்டது வந்து பரணி, இதுவுமே வந்து சரிதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலா அப்படின்றது 5 வகை பருவம்னு கொடுத்துருக்காங்க. உலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 7 வகை பருவம். அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு 7 இருக்கும். 7 பருவம் இருக்கிறது தான் வந்து உலா. அப்போ இது வந்து தப்பு, இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார் அப்படின்னா சாயபுரத்தில் தான் வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா மடப்பிடினா யார் அப்படின்னா பாஞ்சாலி தான் வந்து மடப்பிடி அப்படின்னு பாரதியார் வச்சுருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பொருள் தருக, இதில் வந்து சதுரங்க சேனை அப்படின்னா சதுரம்னா என்னது 4 பக்கம் இருக்கும். அப்போ வந்து 4 வகை படை தான் வந்து சதுரங்க சேனைனா படை. அப்போ சதுரங்க சேனை அப்படின்னா 4 வகை படை. பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி எது அப்படின்னா பெருமாள் திருமொழி வந்து தமிழ்லையும், முகுந்த மாலை வந்து வடமொழியிலையும் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து எழுதியிருப்பார். இது வந்து பெருமாள் திருமொழி வந்து 105 பாசுரங்களை கொண்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்புதடிகள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திங்களூரில் பிறந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அதாவது இளங்கோவடிகளை வந்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னனால தான் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பார். அப்போ சொன்னவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து பார்த்து சூளை என்பது என்ன அப்படின்னா சூளை அப்படின்றது வயிற்று நோயை தான் வந்து சூளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை கொண்ட நூல் எது அப்படின்னா கலித்தொகை தான் பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை உடையது. இது வந்து களி அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருக்கும்போது துள்ளிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை கொண்ட நூல் எது அப்படின்னா கலித்தொகை. மீதி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியப்பாவால் வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜி.யு. போப் அவர்களுக்கு வந்து தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கான காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. அதாவது புறநானூறு வந்து அதுக்கு தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார் இவர் ஆங்கிலத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சான்றோர் பாலர் ஆப சாளர் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாளர் பாலார் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இங்கே புறநானூறு பின்னாடி பாருங்கள் புறநானூறு. இதை சப்போஸ் ஆன்சர் தெரியாதப்போ இதை நீங்களாம் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. அரி அப்படின்னா நெற்கதிர் குறிக்கும். அரினா நெற்கதிர், செருனா வயல், யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. அடுத்து கம்பராமாயணம் அப்படின்றது வழிநூல். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தான் ஒரு கம்பராமாயணத்தை ஏற்றிருப்பார். அப்போ இது வந்து ஒரு வழிநூல். அடுத்து பார்த்திங்கன்னா குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி.
குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. சிறந்தன்று 10 சிறந்தது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்ட்டு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. கூடலூர் கிழார் வந்து மதுரை கூடலூர் கிழார் வந்து இயற்றியிருப்பார். இதுக்கு அறவுரை கோவை அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு கூறக்கூடிய நூல் வந்து திருக்குறள். அதுக்கப்புறம் டேஷ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்றது. அறிவினை அதான் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது ஏலாதி வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டு இருக்கும் அப்படின்னா 81 வெண்பாக்களை கொண்டது. ஏலாதி அப்படின்றது 81 வெண்பாக்களை கொண்டிருக்கும். அதே வந்து திருக்கடிகம் அப்படின்றது 100 வெண்பாக்களை கொண்டிருக்கும். சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது 97 வெண்பாக்களை கொண்டிருக்கும். அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் தான் இந்த கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை அப்படின்ட்டு வரும். இது வந்து காரியாசன் இயற்றியிருப்பார். திருக்கடிகம் வந்து நல்லாதனார், நாலடியார் வந்து சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை அப்படின்றது விளம்பி நாகனார் இயற்றியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுக்குள் உடலில் வந்து சுரந்து விடும் அப்படின்னா 21 நாட்கள். நம்ம வந்து ரத்த தானம் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ பண்ணும்போது அது வந்து அந்த தானம் வந்து 21 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சுரந்துரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது அப்படின்னா சேரமான் காதலி. சேரமான் காதலி அந்த இதுக்காக தான் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து சடகோபராந்தி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் கம்பர் எழுதின நூல் தான். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வந்து வீரமாமுனிவர் எழுதிய நூல். அப்போ இது மட்டும்தான் எழுதாத நூல். அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் சாயலில் தான் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் வந்து வசன கவிதை எழுதியிருப்பார். அவர் ஒரு அமெரிக்க கவிஞர். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று தான் வந்து சிலம்பாட்டம். தமிழர்களுடைய தற்காப்பு விளையாட்டுகள், தன்னை காப்பாற்றுறதுக்கு சிலம்பாட்டம் தெரிஞ்சுதான் வந்து குச்சி வச்சு நம்ம எப்படியாவது வந்து தற்காத்து கொள்ளலாம். அப்போ தமிழர்களுடைய தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று தான் வந்து சிலம்பாட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கூடர் பள்ளு எந்த மாவட்டத்துடைய பேச்சு வழக்கை கொண்டு இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய பேச்சு வழக்கை தான் வந்து முக்கூடர் பள்ளு வந்து கொண்டு இருக்குது. இது வந்து உழத்திப்பாட்டு அப்படின்ட்டு பல்லுக்கு வேறு பெயரும் இருக்குது. அப்போ பல்லு வந்து புலன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்தது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்றது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா கியாபே விஸ்வநாதம். அதாவது திருக்குறள் வந்து தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கியாபே விஸ்வநாதம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தான் வந்து இங்கே வந்து பெரியார்னு வரணும். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் வந்து பெரியார். இதில் வந்து அயோத்திதாச பண்டிதரும் செஞ்சிருப்பார். அப்போ வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். இது பெரியார் இல்லாதனால நம்ம அயோத்திதாச பண்டிதனை கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்செடியோடைய விதையில இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே வந்து திருநாள் அப்படின்னு சொன்னது தீபாவளி தான் பார்த்திங்கன்னா எல்செடியோடைய விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் வந்து சொல்லியிருப்பார். அதை தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திர பல்லவன். ஓகேவா. முதலாம் மகேந்திரவர்மர் தான் பார்த்திங்கன்னா சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் இப்படிலாம் வந்து அழைக்கப்படுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்லேருந்தே பார்க்கும்போதே பார்த்துங்க அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அதனால தான் கொஷின்ஸ் பேப்பர் பார்க்கணுது. எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கு தான் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்குறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு கொஷின்ஸ் பேப்பரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.